ட்ரெண்ட் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்டையும் ரிவ்யூவர்ஸ்கிட்டையும் ரொம்ப ஜென்யூனான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கின குட் டே திரைப்படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் இருக்காங்க. ஸோ அந்த படத்தை பற்றியும் அந்த படம் எடுக்கும்போது அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். அது கூடவே சேர்ந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், படம் வந்து நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு. ஸோ மக்களும் நல்லா குட் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் கம் ஆக்டர். ஸோ இந்த படத்தில் நல்லா ஒரு குடிகாரன் மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஒன்லைன் உங்கள்கிட்ட வரும்போது இந்த ஒன்லைன் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஒன்லைன் வந்து எப்படி உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க? நான் தான் ஒன்லைன்லேயே சொன்னேன். நீங்கள் தான் ஒன்லைன்லேயே சொன்னீங்களா? ஸோ அந்த ஒரு ஐடியா எங்கே வந்துச்சு? இவரோட ஸ்டோரி நம்ம பார்த்தோம் படத்துலேயே. ஸோ ஃபஸ்ட்டு இவரோட ஸ்டோரி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது எப்படி ஒரு திரைப்படமாக மாறிச்சு? இது சும்மா இது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே சேர்ந்து உட்காந்துட்டு தான் இருப்போம். நானும் டேரக்டரும் ஒரு 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு குடிகாரனை பற்றி ஒரு படம் எடுப்போம், அவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அவன் ஏன் குடிகாரன் ஆகிறான், இதை பற்றி சும்மா ஒரு லைன் எடுத்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பகத் ஃபாசில் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இதை பேச ஆரம்பிச்சு. அது ஒரு கட்டத்தில் வந்து இது நீ நடிச்சிரியா, நான் டேரக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கதையை உருவாக்குனது வந்து அரவிந்த் டெவலப் பண்ணி டீம். அதுக்கப்புறம் வந்து மைக்கேலை கூப்பிட்றோம், மைக்கேல் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நண்பர் கார்த்திக் நேதா வந்து வழக்கம் போல் இந்த பெஸ்ட் ட்ரிங்கர் அவர் தான். ஒன்ஸ் அப்பான் எ டைம் யாருக்கு பேசலான்னும் போது அவரை கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் இருக்குது அவர் பேசினது மொத்தமே. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக எடுத்து அதை ஸ்க்ரீன் ப்ளே ஆக்கி அப்படி தான் உருவாச்சு இந்த படம். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட பாட்டாகவே நீங்கள் இருக்கீங்க. ஸோ எந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு இதை நானே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு? வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த கேரக்டர் வந்து கரெக்டாக அந்த ஒரு குடிகாரன் வந்து அந்த அவன் ஒவ்வொரு டைமும் குடிக்க அந்த போதை ஏறி போகிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது பிரத்யேகமாக ஒர்க் ஷாப்லாம் போய் அட்டன் பண்ணி ஆக்டிங்லாம் பழகுனீங்களா? அது நேச்சுரலாக அப்படியே உங்கள் இதில் குடிக்கிறதுக்கு ஒர்க் ஷாப்லாம் போகிறது இல்லை. டேரக்டர் தான் அதுக்கு பாராட்டுகள். ஏன்னா அவர் வந்து கரெக்டாக வேலை வாங்கினார். ஒரு கோட்டர் எப்படி இருக்கணும், 2 கோட்டர் எப்படி இருக்கணும், அது அவர்கிட்ட தான் அவரோட நேர்த்தியான வேலை தான். அது அந்த சாந்தகுமார் வெளியே வந்ததுக்கான காரணம் எனக்கு உள்ள சாந்தகுமார்ன்றது வந்து அண்ணன் தான். தலைவன் வந்து ஒரு கோட்டர் அடிச்சும் பார்த்துருக்கேன், ஒரு 6-7 கோட்டர் அடிச்சும் பார்த்துருக்கேன். அதனால் வந்து இப்போ நம்ம 4வது கோட்டர்னா கார்த்திக் நேதா காலைல 9 மணிக்கு 4வது கோட்டர் எப்படி இருப்பார் அது மைண்டில் ஏற்றிக்குவேன். அது வந்து நாங்கள் ஒர்க் ஷாப்னா அவர் தான் சொல்லி ஆகணும். எனக்குன்னு இல்லை, நிறைய சாந்தகுமாருக்கு ஒர்க் ஷாப் அவர் தான். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தோட ரைட்டர் அப்படிங்கும்போது ஆல்ரெடி தெரியும் சாரோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மனசில் ஒரு கதை இருந்திருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக இருக்கட்டும், இந்த படம் வந்து இந்த கேரக்டர் வைஸாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி இல்லாமல் இன்னும் இந்த படத்துக்குள்ளே இந்த எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, ஸ்க்ரீன் டைம் இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் ஒரு விஷயத்தை பேசுது, எல்லாமே மனசில் நிற்குது. ஸோ இவரோட கேரக்டர் வச்சு ஒரு கதை உருவாகுது. ஸோ மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணீங்க? எப்படி அந்த கதைக்குள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணி கரெக்டாக உட்கார வச்சிங்க? அது ஒன் நைட் ட்ராவலுங்கும் போதே அதுவாக வந்துடுது. அது ஒன் நைட் ட்ராவல் அப்படிங்கும் போதே அவரோட ட்ராவல் பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக போய் ஒரு சமூகத்துக்குள்ளே போய் ஒரு பிரச்சனையை சும்மா சாதாரணமாக குடிச்சிட்டு ரோட்டில் சண்டை போட்டு காரணம் இல்லாமல் வந்து சத்தம் போட்டு சமூகத்தை பிரச்சனை பண்ணக்கூடிய அல்ட்ராசிட்டி அவர் பண்ணல. அவருக்கு உண்மையாலுமே ஒரு கோபம் இருந்திருக்கு. அந்த கோபம் உள்ளே ஒரு 2-3 மில்லி போகும்பொழுது அது வெளியே வரும் இல்லையா? அந்த கோபத்தை தான் பண்ணுறது. போலீஸ் சரியாக வேலை செய்யலைன்னா நீ ஏன்டா வேலை செய்யலாம் பாரு, சமூகம் தப்பாக இருக்குன்னா நான் சமூகத்தை திருத்தணுண்டான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வெறும் ட்ரௌசரோடு ஓடுவார். ஸோ அந்த மாதிரி சமூகத்துக்கு மேலே இருக்கிற கோபத்தில் தான் அவர் ஒன்று பண்ண அட்ராசிட்டி. ஸோ அதனால் நமக்கு அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அது அதுவாக அமைஞ்சிடுச்சு நம்ம. ஸோ இதில் வர அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், ஷேர் ஆட்டோவில் நடக்கிறது, ஸோ இதெல்லாமே இவரோட லைஃப்பில் இருக்க இன்சிடென்ட் தானா மேக்ஸிமம் எல்லாமே? அவர் நீங்கள் க்ரியேட் பண்ண இன்சிடென்ட்ஸ் இருக்காது? இல்லை, பஸ் ஸ்டாண்டு இருக்குது இல்லைண்ணா. பஸ் ஸ்டாண்ட் இன்சிடென்ட் இருக்குது, 2-3 இன்சிடென்ட் அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். மீதி எல்லாமே நாங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு தகுந்த மாதிரி சில விஷயம் அதுவே கேட்கும். நம்ம ஜம்ப் பண்ணி போக முடியாது, நம்ம ஒரு ஃப்ளோவில் தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கானது சில சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நான் பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் அண்ணன் உண்மையாலுமே அல்சாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் விளையாட்டாக சொன்ன ஒரு உங்களோட கதை வந்து படமாக போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு அது முக்கியமாக கதாசிரியரோட அந்த நுட்பம் தான் அழகாக கோர்த்து சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சார் சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப நிறைவாகவே இருக்கு. நம்ம அதில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இல்லைனாலும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே பற்றின எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும்போது இல்லை ரொம்ப அழகான ஃப்ளோவில் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது நமக்கு மகிழ்ச்சி தானே. அது முதல் படம் பண்ணுறாங்க,
இயக்குனருக்கு முதல் படம், கதாசிரியருக்கு முதல் படம், தயாரிப்பாளருக்கு முதல் படம், நடிகரா நடிகரா முதல் படம். நீங்க எழுதி வச்சுக்கலாம். இப்படி ரொம்ப ரேரான நடிகர்கள் தான் முதல் படத்துல ஸ்கோர் பண்றது. அது முதல் படம் மாதிரி தெரியாது. வேற அண்ணன் என்ன பாடகராக்கி இருக்காரு இந்த படத்துல. ஆமா, ஒரு பாட்டு வேற பாடி இருக்காருல்ல, பாடல் வேற எழுதியிருக்காரு. எழுதிருக்கீங்களா? என்ன பாட்டு? எத்தனை ரூபாய் வாராந்தம்னு ஒரு சாங். அதுல நல்ல விஷயத்த நான் அண்ணன் எழுதினாரு, கெட்ட விஷயத்த நான் எழுதினேன். ஓகே. ஸோ அவர் எப்படி சார் கேரக்டர் நேர்த்தியா பண்ணியிருக்காரா? அப்படியே இருக்கு. ஆமா, அது அவங்க முன்னே சொன்ன மாதிரி அழகா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அவார்ட் மாதிரி தான். அந்த கேரக்டரே வந்து அவர் வாயில வந்து பயங்கரமா பண்ணியிருக்கீங்க. நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம்ல, இந்தியாவிலும் சரி வெளிநாடுகள்லையும் சரி. வெளிநாடுகள்லேயே நிறைய குழப்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவரை ஒரு கட்டத்துக்கு மேலே அவ எப்படி எந்த காலம் வைக்கிறது, எப்படி கையாட்டுறதுன்னு கூட தெரியாமல் குழம்பியிருக்காங்க. நம்ம நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆகச்சிறந்த நடிகன் கிடைச்சிருக்கான். நீங்க இந்த படத்துல வந்து உங்களுக்கு இந்த படம் எப்படி மற்ற நிறைய படங்கள் பண்றீங்க. ஸோ மற்ற படங்களை வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கும் அந்த படம் அப்படி தான் வித்தியாசமாக இருக்கு இந்த படம் உங்களுக்கு? ஆமாம், எனக்கு யூனிக்கான ரோல். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னுடைய நான் இப்படியும் கதாபாத்திரம் பண்ணுவேன்ற மாதிரியான ஒரு சேஞ்ச் ஓவர் தான் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. வந்து அனுபவமும் நல்லா இருந்தது. டப்பிங்கில் கூட நிறைய விஷயம் வந்து ஷார்ப்பாக தான் வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் என்னோட இதுலேயும் விட்டுட்டாங்க. டப்பிங்கில் கூட நான் வந்து என்னோட ஸ்டைலில் தான் போயிட்டு இருந்தேன். இந்த முழுக்க எதுவுமே என்னோட ஸ்டைல் கிடையாது. எங்கள் டீமாக எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு ஒரு ஸ்டைலே உருவாக்கி கொடுத்தாங்க. காஸ்டியூம்ஸ், நடக்கிறது, இங்கே பேசுறது, டப்பிங் எல்லாமே. ஸோ எனக்கு ஒரு புதுவித அனுபவம் தான் இந்த படத்தில். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பைக் ஓட்டிகிட்டே இருக்கீங்க. இவரை வச்சுட்டும் பைக் ஓட்டுறீங்க, நீங்களும் தனியாக ஓட்டுறீங்க. ஸோ பைக் இதுக்கு முன்னாடி ஓட்டுவீங்களா இந்த படத்துக்கு வேண்டி அது எங்கள் கிட்ட கேளுங்க, பெரிய கதை ஒன்று இருக்குது. பைக் ஓட்ட தெரியும்னு வந்துட்டாங்க, பைக் ஓட்ட தெரியாது. அப்புறம் அதுக்கு ஒரு 2-3 நாள் செலவு பண்ணி பைக் ஓட்ட கற்று. பட் அவங்க கான்ஃபிடென்ட் வந்து கற்றுக்கிட்டு இருக்குல்ல ஸ்பாட்டில். ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்து அதுக்கு நான் மெனக்கட்டு அடுத்த நாள் ஷூட் போக போகிறோம். அதுக்கு முந்தின நாள் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஃபஸ்ட் எடுத்து சின்ன வண்டி ஓட்டுறதே கஷ்டம். ஒரு புல்லட் ஓட்டுறதுன்றது பட் ஒரு காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆள் போட்டு பழகிட்டே இருந்தாங்க. அந்த ஆள் நான் இதில் வந்து உங்களையும் வச்சு ஓட்டியிருக்காங்க. இதில் ஒரு சீனில் கேமரா வேறு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ரிஸ்க் தான், ரிஸ்க் தான். ஸோ அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டு தரணும். ஏன்னா அவ்வளோ கம்மியான டேஸில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பெரிய விஷயம் தான். அதே மாதிரி இன்னும் படத்தில் ஒரு 2-3 சீன் நடிச்சிருந்தாங்க அவங்க. அது டியூ டு சுச்சுவேஷனால் எடுக்க வேண்டியதாக போச்சு. அது அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த சீன் டெல்டட் சீனில் வரும். அது பாருங்கள் நல்லாயிருக்கும். ஒரு மேம்பாலத்தில் வந்து ஒரு லென்த்தி டைலாக் நாங்கள் 2 பேரும் அவங்களோட வழியை ஒன்று பேசியிருப்பாங்க. அதில் அது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த எமோஷன், அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் வரும்? இது செகண்ட் ஹாஃபில் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வரும். அதாவது உனக்கு இவ்வளோ பெயின்னா இப்போ என்னோட பெயின்லாம் வேறு மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பெர்ஃபார்மும் பண்ணும், அந்த விஷயத்தையும் கன்வே பண்ணும், வண்டியும் ஓட்டணும். ஓகே. அது 3மே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் அவங்கள ரசிச்சதுன்னா அந்த சீனில் எனக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அந்த ஹைவேல வண்டி ஓட்டணும், அவ்வளோ டைலாக் மனப்பாடமாக வச்சு பேசணும். பேப்பர் வச்சுட்டு ரோட்டில் நின்று படிச்சுட்டே இருப்பாங்க. அதை ரெடி பண்ணி அடுத்து வண்டி ஓட்டணும். அது வந்து எனக்கு அவங்ககிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு நாள் ஒர்க், அவங்களோட ஒர்க். ஓகே. அது டியூ டு சுச்சுவேஷன் வரல. அது படத்தில் டெல்டட் சீனில் வரும் கண்டிப்பாக. ஸோ பரவாயில்ல, ஆடியன்ஸ் எப்படியும் கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கில் அந்த சீனை பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அதே மாதிரி சார், இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி 40 லட்சம் 50 லட்சம் வச்செல்லாம் படம் எடுக்க வராதிங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? நிஜமாக அப்படி வந்தால் ஆபத்தா? சின்ன படங்கள் எடுக்கக்கூடாதா, எடுக்க முடியாதா? இல்லை, அப்படி பார்த்தா பெரிய ஒரு டீம் உருவாகாது. எடுக்கக்கூடாதான். சரியான கைடன்ஸ் அது கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி நல்ல டீம். எனக்கு நான் ரொம்ப நம்பினது வந்து என்னோடய டீம். அது அமைஞ்சது. நம்ம வந்த உடனே வந்து டக்குன்னு ஏதோ படம் ஷூட்டிங் போகிறோம் அதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கணும், கடன் வாங்கி வீடு அடகு வச்சுலாம் ஏன் படம் பண்ணணும். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இது தேவையா அப்படின்னு. இப்போ நான் இப்போ ரிஸ்க் எடுக்கலாம், நான் வரப்பையும் ரிஸ்க் எடுக்க முடியாது. என் டீமை நான் ஃபஸ்ட் நம்பினேன். டைரக்டர், கேமராமேன், ரைட்டர், ஃப்ரெண்ட்ஸு, கார்த்திக் கீதா சார். அப்புறம் அது தாண்டி அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டை எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அதை பண்ணோம். டெக்னிக்கல் டீம் அதே மாதிரி கோவிந்த் வசந்தா மிகப்பெரிய பலம், அழகிய குத்தன் சுரேன் இன்னொரு பலம், ஆர்ட் டைரக்டர் சங்கர். இப்படி இந்த டீம் எல்லாருமே பேஷனேட்டான டீம். சம்பளத்துக்கு வர யாரும் இங்கே சம்பளத்துக்கே வேலை செய்யலை. இந்த படத்தில் வந்து நான் யாருக்கும் இன்னும் வரைக்கும் யாருக்கும் சம்பளம் கொடுக்கல. பட் ஆனால் இந்த படத்தை மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சில ஆக்டர்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. பக்ஷனு ₹1 சம்பளம் வாங்கலை, விஜயமுருகன் சார் ஆர்ட் டைரக்டர். இப்படி சில ஆர்டிஸ்ட் வந்து சம்பளம் வாங்காமல் நடித்தாங்க. சில ஆர்டிஸ்ட் இங்கே முருகப்பன்னு ஒரு கேரக்டர் இருக்குது இந்த படத்தில். வந்து அவர் பேர் அக்னி, மேனேஜராக பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் ஷூட்டிங்ன்ற அன்றைக்கி அவர் லீவ் போட்டு கையிலேருந்து ஒரு 20-30 அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார்.
எடுத்தது எங்களுக்கு கொடுத்துட்டு நடிச்சுட்டு போவார். அந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு. சிலருக்கு பேமெண்ட் கொடுத்தும் நடிக்க வச்சோம். பட் இந்த படத்து மேலே எல்லாரும் வச்ச நம்பிக்கை, நாங்கள் அதே மாதிரி அதை கரெக்டாக பண்ணிட்டோம். அவுட் நீங்கள் பார்க்கும்போது மதன் குணதேவா அவர் தான் எடிட்டர் கம் கேமராமேன். அவரோட ஒர்க்கெல்லாம் வந்து அவ்வளோ அமேசிங். ஏன்னா நைட்டு ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு 2 ஷாட் ஒன்று கட் பண்ணி அனுப்புனேன்னா அனுப்புவார். ஒரு அத்தனை தூக்கத்தை ஒரு நாள் கூட சலிச்சுக்கிட்டது கிடையாது. என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க? ஒரு படத்தை வந்து 2 வருஷமாக உட்காந்து எடிட் பண்ணி 100 வாட்டி எடிட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து அந்த டீம் அமைஞ்சது தான். அதை நான் ரொம்ப என்ன நம்புவேன்னா, என்னை சுற்றி நல்ல ஆட்கள் இருக்கும்போது அது கண்டிப்பாக நல்லா தான் வரும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு புது படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வரவங்க வந்து அது சின்ன படமும் பெரிய படமும் அதெல்லாம் தாண்டி நீ அமைக்கிற டீமை கரெக்டாக அமைச்சிக்கிட்டா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். நான் அதை இன்றைக்கி ஃபீல் பண்ணியிருக்கேன். சின்ன படங்கள் எடுக்கக்கூடாது, இன்றைக்கி சின்ன படம் எனக்கு ரெவன்யூ பண்ணி கொடுத்துருக்கு. ஓடிடியில் ஒரு நல்ல காஸ்ட் வரப்போகுது. ஸோ எனக்கு இது வந்து எனக்கு பர்சனலாகவும் சக்ஸஸ்ஃபுல், ஃபினான்ஷியலாகவும் நான் வந்து சேஃப் ஜோனில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சின்ன படங்கள் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. பட் டீமை கரெக்டாக வச்சு பண்ணுங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இது ஒரு சின்ன படம் தான், நிறையா சென்சாரில் நிறைய இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, ரிலீஸ் முன்னாடி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் ரைட்டராக வந்து நீங்கள் வந்து இந்த படத்தில் நிறைய டைலாக்ஸில் ரொம்ப சின்ன அரசியல்லாம் பேசியிருந்தீங்க. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் சீனில் அந்த ஷேர் ஆட்டோவில் போகும்போது அந்த எல்லா கேரக்டர்ஸும் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸ்லையும் ஒவ்வொரு அரசியல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல் பசங்க, பின்னாடி அந்த 2 பேர் கப்பிள்ஸு, இது இல்லாமல் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த போலீஸ் வந்து அவங்க மிரட்டும் போது ஒரு அரசியல் இருக்குது, அவங்க திரும்ப பதில் சொல்லும் ஒரு அரசியல் இருக்குது, ஏடிஎம்மில் ஒரு அரசியல் இருக்குது. இப்படி எல்லாத்துலேயுமே ரொம்ப மைன்யூட்டாக அரசியல் வச்சுருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி அரசியல் வச்சு நீங்கள் பேசும்போது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஐயோ இந்த டைலாக் நம்ம வைக்க வேணாம், ரொம்ப பிரச்சனையாருன்னு சொல்லி ஹெஸ்டேட் பண்ணி எடுத்தது உண்டா? இந்த படத்தில் எடுத்திருக்கீங்களா? நிறைய எடுத்திருக்கு. எந்த இடங்கள்ல ஏதாவது மென்ஷன் பண்ணுவீங்களா? அது இங்கேயும் சொன்னாலும் பிரச்சனை ஆயிருமே. அதான் நிறைய எடுத்திருக்கு. அது அப்போ இந்த அரசியல் பேசணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி தான் எழுதுனீங்களா? ஆர் இவரோட கதைங்கும்போது இவர் அந்த மாதிரி இவர் சொன்னதை வச்சு எழுதுனீங்களா? நம்ம அரசியல் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே? பேசிக்காக இப்போது அண்ணனும் கார்த்தி அண்ணனும் வந்து பேசிக்காகவே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிற சமூக குழப்பங்கள், இதில் வந்து அவருக்கு கோவம் இருக்குது, நிறையா கோவம் இருக்குது. சிஸ்டமில் இருக்கிற மிஸ்டேக்ஸ், அதில் எல்லா வித சிஸ்டம்ஸில் இருக்கிற கோவமும் அவருக்கு இருக்குது. ஸோ இப்போ அவர்கிட்டருந்து ஒரு கதை நம்ம இன்ஸ்பயர் ஆகும் பொழுது அந்த பேசிக் கேரக்டர் எப்படி இருக்குன்னா, எனக்கும் சமூகத்தில் இருக்கிற கோவம் இருக்குது, ஆனால் அந்த கோவத்தை என்னால் காட்டிக்க முடியல. ஏன்னா எனக்கு குழந்தை இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, இந்த வருமானத்துக்காக நான் அமைதியாக சைலண்ட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அவன். இப்போது அவனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேக்கு மேலே செரி வைக்கும்போது தான் அழகு. செரியை கொண்டு போய் வேறு எது மேலே வச்சு அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ அவன் போகிற ரூட்லேயே அதுக்கான அரசியல், அங்கங்கே இருக்கிற அரசியலையும் காட்டும் பொழுது தான் இவனோட அரசியல் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு மேர்ஜ் ஆகும். அது கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வந்து நமக்கு யதார்த்தமாக அமையும். அப்போ எங்கெங்கெல்லாம் எங்களால் முடியுதோ, மெயினாக இதில் இன்டர் கட் வேறு கிடையாது. மூவியில் இவனோடையே தான், இந்த கேரக்டரோடையே தான், சாந்தகுமாரோடையே தான் சேர்ந்து போகும். அப்படிங்கும்பொழுது இவன் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறானோ அங்கங்கெல்லாம் இருக்கிற வலி, அங்கங்கெல்லாம் இருக்கிற முரண்பாடு, அங்கங்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை, அங்கங்கெல்லாம் இருக்கிற நெருக்கம், இது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் எந்த அளவுக்கு முடியுதோ. இப்போ பஸ் ஸ்டாண்ட் சீக்வன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அரசியல் இருக்கும். அது உண்மையாலுமே நான் வந்து பஸ்ஸில் போகும்பொழுது அப்படி தான், எனக்கு அர்ஜென்ட்டாக வரும், நிறுத்த மாட்டான், அவனுக்கு எங்கே சாப்பாடு கொடு, அது வரைக்கும் நான் அடக்கிட்டு வரணும். இதுக்காகவே என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வாட்டர் பாட்டிலாம் கொண்டு போய் வித்தெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் அமைகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கமர்ஷியல் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஒரு சின்ன கமர்ஷியலில் போகலான்ட்டு. இந்த கதை வந்து ஃபஸ்ட்டில் கிடைக்கும் பொழுதே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போதே அதை ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு தேடி பண்ணது தான். ஆனால் நிறைய டைலாக் போயிருக்கு. சென்சார்லேயும் எடுக்க சொல்லிட்டாங்க, சீன் எடுக்க சொல்லிட்டாங்க, டைலாக் எழுத சொல்லிட்டாங்க. நிறைய பாருங்கள் மியூட் வரும். ஆமாம், நிறைய மியூட் வரும். ஆமாம், எடுக்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி. ஆனாலும் பேசி கொஞ்சம் சென்சாரும் ஹெல்ப் பண்ணாங்க, அலோவ் பண்ணாங்க. சிலதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க அந்த கேரக்டர் ரிவலுக்கு, ஆனால் சிலதெல்லாம் வேண்டாம் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டாங்க. அது இந்த ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது மாத்திரம் சிங்கிள் டேக்கில் முடிஞ்சிருச்சு. ரீசன்னா அவ்வளோ வெறி, எத்தனை வாட்டி பஸ் ஸ்டாண்டில் பஸ் விடும் அப்படின்னு இருக்கீங்களான்னு. அந்த சீன் நல்ல ஒர்க் ஆச்சு. டேரக்டர் இது மாத்திரம் ஒரே இதில் பண்ணிட்டேன். உண்மையாக தான் பயங்கரமான, நிறைய பேர் அதுக்கு பயங்கர கிளாப்ஸ். நிறைய டைலாக் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதனால தான் எனக்கு இன்னும் மனசில் அது பதிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அது ஆழமாக இருந்துச்சு. டைலாக் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் பர்டிகுலராகவே டைலாக்ஸ் வெளியே வந்து ஆடியன்ஸ் வந்து டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன விஷயங்கள் பேசிட்டு போகிறது. இப்போ வந்து ஊரில் இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கேமரா எடிட் என்ன, லைட் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமே, அந்தளவுக்கு போயிடுச்சு. பட் பர்டிகுலர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டைலாக்ஸ் மைக்கிலும் இன்னும் அடிஷ்னல் டைலாக். ஸோ உங்களுக்கு சார், இப்போ இவர் சொன்னார் நீங்கள் சிஸ்டமில் இருக்க அந்த குறைகளை கேட்கணுன்ற ஆதங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இந்த படத்துக்கு நடுவில் மாடர்ன் சாமியாக நீங்கள் வருவீங்க. அந்த கேரக்டரோட தோற்றம் மாதிரி தான் நீங்கள் அந்த சமயத்தில் இருந்தீங்களா?
அதுக்கு வேண்டியே தான் அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி வந்தீங்களா? நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன், இந்த பக்கம் சாந்தகுமார் மாதிரி இருந்திருக்கேன். ரோட்டில் போகிறவங்களுக்கு குடி வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய பேர்ட்டு போய் வாங்கி குடிச்சிருக்கேன், எல்லாமாவும் இருந்திருக்கேன். இன்னும் நீங்கள் போன கேள்வி கேட்டீங்க இல்லையா, இந்த படத்துக்குள்ள அரசியல், இந்த படமே அரசியல் படம் தான். ஆமாம், இந்த நவீன வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய முதலாளியம் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் இந்த படத்தில் இருக்குது. உலகமயமாக்கல் இருக்கு இல்லையா, குளோபலைசேஷன், அதை பற்றி இந்த படம் பேசும். இந்த குளோபலைசேஷன்னால குடும்ப உறவுகள் எப்படி சிதையுது, கணவன் மனைவிக்குள்ள எப்படி பிரச்சனை வருது, அதையும் இந்த படம் பேசுது. அப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர் சமூகத்துக்குள்ளே புழங்க முடியாமல் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு ஒரு இடம் வரும்போது இந்த மாதிரி இந்த படம் பேசாத பொலிட்டிக்ஸே கிடையாது. அதை ஒரு பிரச்சாரமாக பேசாமல் ஒரு கதையின் வாயிலாக இப்படி நகர்த்தி கொண்டு போகிறதுங்கிறது தான் இவரோடையும் அரவிந்தோட ஒரு சாமர்த்தியம். அந்த மாடர்ன் சாமியாக நான் பல முறை நானும் இருந்திருக்கேன், அந்த பக்கம் நான் இருந்திருக்கேன். ஸோ இந்த மாடர்ன் சாமியாக உங்களை இந்த கேரக்டர் உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்களா? இல்லை, சேலத்துக்கு, ஆமாம் சேலத்துக்கு வாங்கினா ஷூட் இருக்குதுண்ணா வந்து பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. போனால் ஆனால் வரும்போதே வந்து நீங்கள் உங்கள் வழக்கமாக நீங்கள் அந்த டைமில் போட்ட ட்ரெஸ்லாம் கொண்டு வந்துருங்க. ஓகே ஓகே. என்ன எதுக்கு குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ அது எதுக்குயா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை வேற ஒருத்தர் நடிக்க வைக்க போகிறோம் அப்படின்னாங்க. அங்கே வந்து தான் ஒரு வெள்ளை கலர் ஷூ ஒன்று கொடுத்து ஷூவை போட்டுக்குங்க அப்படின்னாங்க. அவரது திருவண்ணாமலை ஜர்னி ஒன்று இருக்குது, அது இன்னொரு படமாகவே எடுக்கலாம். ஆமாம், அது இதில் கொண்டு வர முடியல. அவர் ஒரு சித்தராகவே வாழ்ந்துருக்காரு. அப்படியா சார்? ட்ரை பண்ணியிருக்கேன். ரைட்டிங்லலாம் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் சொல்லலை. டக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறேன், நைஸாக வேடிக்கை பார்க்குற மாதிரி கூப்பிட்டு அப்படியே உள்ள அப்படின்னு லாஸ்ட்டாக தான் பிளான் பண்ணி உள்ள கூப்பிட்டு. அதுவும் அந்த சீனும் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. நிறைய பேர் உங்களை இந்த கதையும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, உங்களை தெரியாதவங்களுக்கும் அது ரசிச்சாங்க. அது ஆமாம், சரியான இது. நல்லா நீங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க சார். அவங்க நடிக்க விட்டாங்க அப்படின்னு நீங்களும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஆனால் அந்த சீனில் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது, ஏன் வாட்சை கழட்டுனீங்க? நான் சும்மா குடிக்க மாட்டேன்டா அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே ஓகே. அவங்கள்ட்ட பிச்சை கேட்கல தம்பி, இந்த என்கிட்ட காசு கிடையாது, நான் பண்டம் பழைய பண்டமற்ற முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் நெல்லை கொடுத்தீங்களா நான் அவளை கொடுப்பேன், அந்த மாதிரி நான் ஆட்சி கொடுக்குற நீ சரக்கு கொடு. அதே மாதிரி நானும் ஒரு மானஸ்தான் தான், அப்படி வாட்ச வாங்கி நான் குடி கொடுக்க மாட்டேன். திருப்பி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சூப்பர் சார். கொஸ்டின் என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்போ டைலாக்ஸ் இல்லாமல் படத்தில் நிறையா வந்து இன்டர் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவர் வேலைக்கு கிளம்பி போகும்போது அந்த ஆட்டோவோட இதை காட்டுவோம், நம்ம அந்த ஆட்டோ திரும்ப கனெக்ட் ஆகும். அதுக்கு நடுவில் இந்த பசங்களோடது காட்டுவோம், சரக்கு வாங்கிட்டு போவாங்க, அது ஒயின் ஷாப்பில் கனெக்ட் ஆகும். அவங்க அப்பா வந்து என் ஸ்கூல் பையன் குடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு போஸ்டரில் ஒரு உட்காந்துருப்பாரு, ஒரு அக்கா அங்கே இறந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கனெக்ஷன்ஸ் வச்சுருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு நீங்கள் வந்து எழுதும்போதே பிளான் பண்ணி எழுதுறீங்களா? ஆனால் ரொம்ப தேங்க்யூ, இவ்வளோ நோட் பண்ணுறீங்களே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணது. அது எதுக்காகனா, இப்போது அவன் வந்து அந்த இவனுக்கு நெருக்கமான சொசைட்டிக்குள்ளே தான் இவன் சுற்றிட்டு இருக்கான். இவன் ரொம்ப இவனோட பழக்கப்பட்ட ஏரியாக்குள்ளே தான் இருக்கான். இவன் ஒன்றும் தூரமாலாம் ரொம்ப போகல, இவன் ஒரு சரௌண்டிங்லேயே தான் இருக்கான். அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே எங்களுக்கு கொஞ்சம் லிங்க் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் அது ஒர்க் அவுட் பண்ணேன். ஓகே. அதே மாதிரி இன்னும் சிலர் சொல்லுவாங்க, அந்த குடிகாரனுக்கான டீட்டெயிலிங்கும் நிறையா இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கரில் பேப்பரை ஒட்டுறது, ஏடிஎம், அந்த ஏடிஎம் போகும்போது ஃபோட்டோக்கு பின்னாடி அம்மாவோடதும் ஒய்ஃபோட அக்கௌண்ட் நம்பர் எழுதி வச்சுருக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த டிவியில் வந்து அந்த பாட்டு கிளிச் ஆகும். ஸோ அதுதான் இவரோட கேரக்டர் கிளிச் மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் கேரக்டர் அப்படியே ஆர்க் மாறும். அது வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சிருந்த ஒரு ஆள் வந்து அந்த கிளிச்சுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுவார். ஸோ அதுவும் வந்து நீங்கள் ரைட்டிங்கில் பிளான் பண்ணது தானே? ஆமாம், டீட்டெயில் வேணும். எந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில் ரொம்ப போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டருக்கும் பார்வையாளர்களுக்கும் நெருக்கம் ஜாஸ்தியாகும். நம்ம மேலோட்டமாக நம்ம போகிறத தாண்டி இப்போது 7G ரெயின்போ காலனி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்லேட்டுக்குள்ளே சாப்பாடை வச்சு பெரட்டி சாப்பிடும்போது அதில் நிறைய பேர் கனெக்ட் ஆனாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இயல்பாக சொசைட்டியில் நம்ம வயசு பசங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சின்னதெல்லாமே நம்ம கொண்டு வரும்பொழுது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு இயல்பு அவங்களுக்கு ஏற்படுது. இது வந்து நம்ம வாழ்க்கையை விட்டு தாண்டியில் இவனும் நம்ம வாழ்க்கை தான் வாழ்கிறாங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அது அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அழுங்குறேன் குழுங்குற யார் ஐடியா சார்? வேறு சாங் வச்சுருந்தோம், அது வந்து பல லட்சங்கள் கேட்டாங்க, நம்மக்கிட்ட 1000 வைக்கல. சரி அப்படின்னும் போது எங்கள் டீமில் வேதான்னு ஒரு ஏடி வந்து இந்த சாங் நல்லாயிருக்கும், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சார். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. மைனா வந்து இந்த கேரக்டருக்கு வந்து மைனா பண்ணால் நல்லா இருக்கும்னு எப்போ ஐடியா? அது யாரோட ஐடியா சார்? மைனா வந்து இந்த படத்தில் மைனா வந்து ஹம்சனா மேடம்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து அவுட் ஆஃப் டீம் நிறைய வெளியே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே மைனாவுக்கு ஃபோன் அடித்தோம். நேராக ஆஃபீஸ் வந்தாங்க. ஆஃபீஸ் வந்து உடனே எங்கள் எல்லாருக்குமே இம்ப்ரெஸ்ட். அந்த கேரக்டர் அப்படியே பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தது தான் மைனா உள்ள. படத்தில் நீங்கள் வச்சுருந்த மொபைல் தான் இப்போ கையில் வச்சுருந்தீங்க. ஸோ அந்த டீட்டெயிலிங் வந்து உங்களோட தனிப்பட்ட டீட்டெயிலிங்கா சார்? நீங்கள் அதே மொபைல் தான் நீங்கள் ஃபோனில் கிடையாது. ஃபோனே கிடையாது. ஓகே, இது உடச்சிருவோம் இல்லை விற்றுருவோம். படத்துக்காக அந்த ஃபோன் வச்சுருந்தது. அந்த குழந்தைக்கு நீங்கள் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த டைலாக்ல போய் கடந்து போயிருவீங்க. என் குழந்தைக்கு வந்து இந்த சரி அதை விடுங்க சார், உடம்பு சரியில்லாத இதெல்லாம் அனுப்புவாங்க, நான் பார்க்க முடியாது, அதனால வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து உங்கள் ஐடியா தானே? அதுவும் இல்லைங்க, அது நெப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் லீக்கேஜ். அது உண்மையாலுமே வந்து இவரோட குழந்தைக்கு அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. அது வந்து ஃபேஸு உடம்பெல்லாம் பல்ஜ் ஆகிடும். அது இவர் வந்து ஷூட்டிங் டைம் நெருங்கிட்டு இருக்கு, பணம் ஒரு சைடு பரட்டிகிட்டு இருக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான சுச்சுவேஷன். அந்த குழந்தைய பார்த்தாலே நமக்கே கண்ணீர் வரும். அது குழந்தை அப்பா அப்பான்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இவர் அங்கேயும் போக முடியாது. ஷூட்டிங் வேற May 14 நம்ம ஷூட்டிங் போகிறோன்னு சொல்லி லொக்கேஷன்லாம் பண்ணிட்டோம். நான் அந்த நேரம் வந்து எங்களுக்கு வந்து அது இவர் அந்த கஷ்டத்தில் ஓடுவார், அழுவார், போய் தனியாக போய் அழுதுட்டு வருவார். இந்த சைடு பணம் நாங்கள் உட்காந்து டென்ஷன் பண்ணிருப்போம், ஐயோ பணம் இருந்தால் போக முடியும், தயவு செஞ்சு தான் பண்ணுங்கயா அப்படின்ட்டு. இந்த சைடு போய் அழுதுட்டு டக்குன்னு ஊருக்கு போவார். 1 மணி நேரம் குழந்தை கேட்கும், அப்பா உன்னை பார்க்கணுன்ட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பார். அது வந்து ரொம்ப உருக்கமான சூழ்நிலை. அதுக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து நானும் அரவிந்தும் இயக்குனரும் ஒரு நாள் உட்காந்து பேசணும். இந்த மூமெண்ட் வந்து நம்ம எங்கேயாவது ஆட் பண்ணோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த கதையில் இருக்க சாந்தகுமாருக்கு 2 பெண் பிள்ளைகளும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் தான் இல்லை நெப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அங்கே வைப்போம். இவர் கஷ்டம், இவருக்கு அந்த படம் பார்க்கும்போது எத்தனை வருஷம் கழிச்சாலும் நம்ம எல்லாருக்கும் அந்த ஞாபகம் இருக்கணும், அந்த தயாரிப்பாளர் இந்த கஷ்டத்துலேயும் இந்த படம் பண்ணார் அப்படிங்கிறது நாங்கள் எங்களுக்குள்ள. ஆனால் இவ்வளோ விளக்கமாக நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. அது கரெக்டாக இங்கே வரல. இப்போது இந்த படத்தில் வந்து மியூசிக் நல்லா ஒர்க் ஆகிடுச்சு, மியூசிக் நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கோவிந்த் வசந்தா கூட இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த படம் வந்து 100வது படம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ 100வது படம் குட் டே நீங்கள் ஒர்க் பண்ணது எப்படி சார் இருக்கு? ரொம்ப பெருமை எனக்கு. என்னென்னா ஒரு நண்பனோட படத்தில் என்னுடைய 100வது படங்கிறது எனக்கு பெரிய பெருமை. நான் அடுத்து 150, 200, 250, 300 இப்படி எல்லாமே அவங்கவுங்க படமாக அமைஞ்சிருந்தாங்க சார். ஸோ இந்த பாடல் வந்து 171வது பாடல். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதுக்கும் கோவிந்த் வசந்தா கூட இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணதுக்கும், ஏன்னா இது உங்களுடைய கதாபாத்திரத்தை வச்சு அடிப்படையாக வச்சு எழுதுது. ஸோ உங்களுக்கு இந்த பாடல் எழுதும்போது ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான். இந்த பாட்டில் ரொம்ப கூடுதலான நெருக்கம் என்னென்னா, ரத்தமும் சதையுமா நம்ம வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இன்னொன்று அந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய 2 பாட்டுமே எனக்கு இப்போ பையன் பிறந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. அது என்னோட குழந்தை மனசுக்குள்ளே வந்துட்டான். அது ஒன்று. அந்த குட்டி பாப்பா பாடுற பாட்டெல்லாம் இப்போ நான் குடிகாரனாக இருந்து என்னோட பையன் இப்படி என்னை பார்த்து பாடினா எப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்த பாட்டு அம்புலி ஆறாடும். கிளைமேக்ஸில் வர பாட்டு வந்து இது நாள் வரைக்கும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்னோட குழந்தைகிட்டையும் என்னோட அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் கேட்குற மாதிரி தான் எழுதுனேன். ரொம்ப பர்சனலான பாட்டு தான் 2. ஒரு பாட்டு மாதிரி இல்லை எனக்கு. ஒரு கன்ஃபெஷன் இந்த பாட்டு 2 எனக்கு. அது தெரிஞ்சது. அந்த கேரக்டர் வந்து மாறுறது அந்த பாட்டிலேயே நல்லா தெரிஞ்சுது சார். ஓகே, ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போது இந்த படம் வந்து ஆரம்பிக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா உங்கள் கேரக்டர் இதுதான், நீங்கள் இந்த படத்தில் இவ்வளோ நேரம் உங்கள் ஜேர்னி இருக்கும், நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ பண்ணுவீங்க, இதெல்லாம் சொல்லிட்டாங்களா? ஆர் ஜஸ்ட் நீங்கள் ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவங்க பண்ண சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்க நீங்களா மனசுக்குள்ளே வந்து ஓகே இதுதான் நம்ம கேரக்டர்னு கொண்டு வந்தீங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க சொன்னாங்க, சொல்லி போகும்போதே என்னோடது இதுதான் கிளியராக இருந்தது. அவங்க சொன்னது தான் நான் பண்ணேன். ஸோ ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு குடிகாரர் இல்லை மது பிரியரை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? டெய்லி பார்த்துருக்கேன். ஸோ வந்து இப்போது நீங்கள் நடித்த நிறைய படத்தில் வந்து உங்களுக்கு இந்த போலீஸு இல்லை ரொம்ப ரக்கடான கேரக்டர்ஸ்லாம் வருது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருக்கா? அக்காவா அம்மாவா ரியல் லைஃப்பில் அதெல்லாம் எனக்கு யாருமே வந்து ஃபேக்காக தான் எல்லாருமே அக்கான்றது நிறைய பேர் ஃபேக், அம்மா அப்பா இன்க்ளூடிங் எல்லாரும் என்னால் ஒரு விஷயம் ஆகுறதுன்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது பொய்யும் தெரியும், ஆனால் ரியலைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கதாபாத்திரங்களை உணர்வுபூர்வமாக இந்த மாதிரி நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு அம்மாவா ஒரு அக்காவா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கன்சீவாக இருக்கிற பொண்ணாக நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தெரிய படத்தில் விஜய் சார் வந்து கன்சீவாக இருக்கிற ஒரு வளையாப்புவாங்க, இந்த சீன் நான் பண்ணுறேன்னு கேட்டேன். அப்புறம் ஓகே நான் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்து எனக்கு வேறு ஒரு ஷூட்டும் வந்துருச்சு, நான் நடிக்கிறதுக்கு போயிட்டேன். ஸோ அது பண்ண முடியல. எனக்கு ரொம்ப நான் எல்லா படத்துலையுமே கேட்பேன் அந்த மாதிரி எனக்கு ஏதாவது கதாபாத்திரம் கொடுங்கன்னு. ஸோ அடுத்து வேறு நீங்கள் நினச்ச மாதிரி ஏதாவது கதாபாத்திரம் பண்ண போகிறீங்களா ஃப்யூச்சரில்? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே அமையல. எல்லாமே ஒன்னோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் வித்தியாசமான கதாபாத்திரம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் தான் வந்து ஒரு பெரிய சேஞ்சு ஒரு எனக்கு. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டப்பிங் சரி, ஷூட்லேயும் சரி, அந்த லுக்கு எல்லாமே யதார்த்தமாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இதில் தான் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது. எங்கள் எல்லாருக்கும் ஒரு புது விங்கிங்னா எனக்கு ஒரு செல்ஃபிஷாக இருப்பேன் நான் எப்பவுமே கொஞ்சம்.
எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு என்ன சொல்றது, இதை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஹலிதா சாமின்னு சிலுக்கர்பட்டி எடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு 1/2 hour என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு குட் டே சொன்னாங்க. நான் அப்படி ஒரு படமே பண்ணலைங்க. ஏன்னா எனக்கு படத்தோட பேர் தெரியாது, இன்னும் யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியலங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை எங்களுக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதுதான் தெரியல. ஹலிதால இல்லையே நீ தான் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வேற யாருக்கோ விஷ் பண்ணணும்னு எனக்கு மாற்றி விஷ் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே சரிடா வைடா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. அவங்க கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. 1 week அப்புறம் எங்கள் டீம்லேருந்து குட் டேன்னு போஸ்ட் அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நான் தான் அது அப்படின்னு. ஓ செம்மடா, அதான்டா எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் நானுமேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களை அப்ரோச் பண்ணும்போது என்ன கேரக்டர்னு கேட்டப்போ போலீஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஐயோ என்னடா திரும்பவும் போலீஸா இல்லை அப்படி தோணுச்சா உங்களுக்கு? இல்லை திரும்பவும் போலீஸா அப்படின்னு ஏதாவது தோணுச்சா? இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. ஆமாம், அதாவது படம் பேர் வந்து ஃபஸ்ட்டு ஓகே சார்னு வச்சுருந்தோம். இந்த படத்துக்கு பேர் படம் ரிலீஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த டைட்டில் மாற்றலான்னு முடிவெடுத்தது அவர் தான். அவர் கொடுத்த டைட்டில் தான் குட் டே. படத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே ஓகே சார்னு பதிவாயிடுச்சு. நாங்களே ஃபோன் பண்ணி குட் டே டீம்லேருந்து பேசினா நாங்களே ஃபோன் வச்சுருவாங்க. அப்படியானது தான் அவங்களுக்கு. ஏன் அந்த கடைசி நேரத்தில் ஏன் மாற்றலாங்கிற அந்த ஐடியா ஏன் சார் இருந்துச்சு? அது ஓகே சார்ங்கிறது ஏதாவது ஒரு இடத்துக்குன்னா பரவாயில்ல. இந்த படம் பேசுறது வந்து அவனோட அந்த ஒரு வழியை மட்டும் இல்லை, அந்த வழியில் தான் கிராஸ் பண்ணி ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே போகிறான் இல்லையா, அதுக்கு சரியாக இருக்கு. நிறைய டைட்டில் பேசணும், அல்லது இங்கிலீஷாக இருக்குன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது, இருந்தாலும் சரி. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆட்டோவில் வந்து ராம்கி அது வந்து நீங்க வாண்டடா வச்சீங்களா ஆர் வந்து ஆட்டோலயே இருந்துச்சு? அது ராம்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஏன் ஆட்டோல ராம்கி வச்சாங்க, அதை பத்தி ஏதாவது சீன் வச்சிருக்காங்களா, ஏதாவது எடுத்துட்டு வைக்கலையான்னு கேட்டாங்க என்கிட்ட. இல்ல அது டைரக்டருங்களுக்கு அத்திரிக்கை எனக்கு தெரியலங்க, அந்த சீன்ல நான் இல்ல அப்ப தெரியல அப்படின்னு. ஏன்னா என்னோட சீன் மட்டும் தான் எனக்கு தெரியும். நானே படம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க, இவங்க எங்க வந்தாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். எனக்கு எதுவுமே தெரியாது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே செப்பரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ படம் பார்க்கும்போது தான் எனக்கே நிறைய விஷயம் தெரியும். ஃபஸ்ட்டு யார் வைக்கலான் இருக்கும்போது எனக்கு ராம்கி சார் பிடிக்கும் பர்சனலாக. என்ன அப்போ வேற ஒரு 2-3 நடிகர்லாம் வைக்கும்போது டேரக்டர்கிட்ட நானே வந்து வச்சிருயா ராம்கி சாரை, இந்த மாதிரி நல்லா இருக்கும், அது உடனே புதிய சரித்திரம் ராம்கி அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ ராம்கி சார் ரீசெண்டாக தான் ஃபோன் பண்ணி சொன்னோம். அவர் ரொம்ப குஷி ஆகிட்டார். என்ன வச்சுருக்கீங்களாப்பா, சந்தோஷம்ப்பா, நல்லா இருக்கேப்பா. சிலர்லாம் வந்து டக்குன்னு ஏன் என்ன வச்சிங்க இப்படிலாம் கேட்பாங்க. பட் அவர் வந்து சூப்பர்ப்பா, நல்லா பண்ணுங்க, அந்த சீன் எனக்கு கட் பண்ணி அமுச்சு விடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி நான் சொன்னேன் சார், இல்லை சார் நீங்கள் படத்தில் பாருங்கள். அது நிறைய பேர் அது ராம்கி சார் ஃபோட்டோவை பார்த்த உடனே அது ஒரு சின்ன ஒரு கிளாப்ஸ் தட்டினாங்க. ஆமாம், அது நீங்கள் அந்த ஸ்கார்ஃப் அதுக்கப்புறம் போட்டு இன்னும் அது கண்ணாடி போட்டு யார் வந்திருக்கா பாருங்க, டக்குன்னு ராம்கி சாருக்கு ஒரு க்ளோஸ் போயிட்டு அதே மாதிரி திரும்பி இருப்பான். அவர் அந்த படத்தில் இன்ட்ரடக்ஷன் ஷாட் ஒன்று திரும்புவார். அது மாதிரி புதிய சரித்திரம் ராம்கின்னு திரும்பினது வந்து தேட்டரில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. சரியான ரெஸ்பான்ஸ், அது நல்லா அருமையாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் கேட்கணும், இந்த நிறைய எடிட்டில் வந்து டிரான்சிஷன் வந்து நிறையா மேட்ச் கட் மாதிரி பண்ணியிருந்தீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓப்பனிங்கில் உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஜீப் போகும்போது அப்படியே அடுத்த ஃப்ரேம் வரும், அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வானத்தில் ஒரு இது பண்ணியிருந்தீங்க, டிரான்சிஷன் பண்ணியிருந்தீங்க, அப்படியே டில்டப் ஆகும்போது அங்கேருந்து மாறும். ஸோ இது யாரோட ஐடியா? இது எடிட்டரோட ஐடியா தானே? எங்கள் எடிட்டர் மதன் குணதேவா வந்து அவருக்கு வந்து குடிசை தொழில் மாதிரி எடிட்டிங். அப்படி ஒரு டேபிளை போட்டு தையல் மிஷின் மாதிரி உட்காந்துட்டாருன்னா அட்டி வச்சு ஒரு 10 ஸ்டைலில் கட் பண்ணுவார். எங்களுக்கே புதுசாக இருக்கும். திடீர்னு நாங்களே நைட்டு வேறு ஒன்று பார்த்துட்டு போயிருப்போம், காலைல வேறு ஒன்று இருக்கும். ஏன்னா அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எடிட்டில் அழகாக மேஜிக் பண்ணுறாரு மதன் குணதேவான்னு சொல்லிட்டு. அவர் வந்தது வந்து கேமராமேன் ஆகணுன்னு, அப்படியே சர்வைவலுக்காக எடிட்டர் ஆகிட்டார். இந்த படம் வந்து 2ம் அவர் தான் பண்ணார், டியும் அவர் தான் இது பண்ணார். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து அதில் அசோசியேட் எடிட்டர் வந்து மைக்கேல் பேர் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து மேஜர் பொசிஷன் வந்து மைக்கேலோட இன்புட் அதிகம் இருக்குது அதில். அது வந்து சிலர் வந்து டக்குன்னு வந்த உடனே ஒரு அசோசியேட் எடிட்டர்னு ஒரு கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் இவருக்கு எப்படா இதுதான் எடிட்டிங் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோன்னே இவரும் அதை சென்ஸாக பண்ணதுனால அந்த நேமும் கொடுத்துருக்காரு அசோசியேட் எடிட்டர்னு. படத்தில் இவருக்கு வந்து ஒரு 2-3 பேர் இருக்குது, ரைட்டர், கோ டைரக்டர், எடிட்டர், டிஐ கலர் கரெக்ஷன் கூட உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவரோட எஃபோர்ட் அதிகமாக இருக்குது இந்த படத்தில். உங்களோட பங்களிப்பு வந்து எல்லாரோட ரொம்ப பெருசு அப்படி இருக்குது. அண்ணன் ரொம்ப ஜாஸ்தி, ஏறக்குறைய எல்லாருமே ஒரே. எங்கள் எடிட்டர்கிட்டையும் மைக்கேல்கிட்டையும் ஒரு லேப்டாப் கொடுத்துட்டா தையல் மிஷின் மாதிரி தான் இந்த உட்காந்து அடித்து தைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற வேலைகள்லாம் அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதை கொடுத்துட்டியா, இதில் நாங்கள் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது நாங்கள் ஆஃபீஸே வந்து இந்த ரெகுலர் பேட்டர்னில் இருக்காது. எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எல்லாருமே, ஜாலியான டீமு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடிச்சுக்குவோம், மறுபடியும் காலைல எழுந்துச்சா அந்த வேலைக்காக தான் அடிச்சிருப்போம். நைட்டு நான் அவரை திட்ட, அவர் என்ன கொஞ்சம் கெட்ட வாரத்தில் திட்ட, இதெல்லாம் நடக்கும். ஆனால் காலைல எழுந்துச்சு வேலையை பார்ப்போம். டேரக்டரும் அதே மாதிரி தான். நானும் டேரக்டர் வந்து ஒரு நாளைக்கு புருஷன் கொண்டாட்டி மாதிரி தான். சண்டை அவ்வளோ வரும்,
பட் இருந்தாலும் காலங்காலத்தில் எழுந்திரிச்சு மேக்கப் பண்ணிட்டு இல்லை இப்போ டேரக்டர் வேற சின்ன ஒரு கேமியோ இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவருக்கு வந்து. ஆமாம் அது பர்பஸ் ரொம்ப ஒஸ்ட்டுங்க, பயங்கர டீட்டெயில் நோட் ஒஸ்ட்டு. நான் ரொம்ப ஹாப்பி பிரதர், நல்ல டீட்டெயில் நோட் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ. அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்கள்கிட்ட, என்னன்னா கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் எங்களோட அதிகமாக படம் பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு டைம் தான் பார்த்தீங்களா? ஒரு டைம் தான் பார்த்தேன். ஒரே தடவை. எங்கே பார்த்தீங்க? நான் இங்கே கமலாவில் பார்த்தீங்களா? அப்பா சூப்பர் பிரதர், தேங்க்ஸ். சூப்பர். ஸோ மேஜராக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன, நான் இவ்வளோ டீட்டெயில் நோட் பண்ணேன், நான் டீட்டெயில் நோட் பண்ண மிஸ் பண்ணது என்னென்னா, அந்த படம் ஃபுல்லாக கேரக்டருக்கு சாந்தகுமார் மொத்தமாக அந்த நைட்டு முடியறதுக்குள்ள எவ்வளோ 7 கோட்டர் போயிடும். 7 கோட்டர். ஆமாம். ஸோ நான் அதை டீட்டெயில் எண்ணி பார்த்தேன், இவர் கூட ஒரு கோட்டர், அங்கே ஒரு கோட்டர், அப்புறம் அப்படி. ஆனால் எனக்கு அந்த கணக்கு மிஸ் ஆயிடுச்சு. அரவிந்த் வந்து அந்த மீட்டர் விடவே மாட்டாப்ல. 2 கோட்டரியா 3வது கோட்டருக்கு ஏன் போனேன், இன்னும் 2 கோட்டரில் 3 கோட்டருக்கு போ, 4 கோட்டருக்கு போ. அதோட உச்சம் எங்கே இருக்குன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்கும்போது அது வந்து அந்த இடம் வந்து 2-3 வாட்டி எனக்கு வரவே இல்லை. இல்லையா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வரலன்றப்பல. அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. சரி அப்படின்னு தான் அந்த சீன் பண்ணது. அது ரொம்ப நல்லா கடைசியாக வந்தது. ஆமாம். இதில் என்னென்னா, ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு சின்ன டப்பிங் ஒன்று பண்ணோம். அப்போ தலைவன் வந்து எத்தனாவது கோட்ரு அப்படின்னாரு. ஐயா ஒரு 3 போகலாம், இல்லை 4 போகலாம், இல்லை நான் 5ல் ட்ரை பண்ணேன்னு டப்புன்னு முடிச்சிட்டாரு. இன்னமும் அது போகல. இப்போ நீங்கள் நடிக்க சொன்னாலும் நடிப்பார். ஐயா ஒரு 2வது கோட்டரில் ஒரு ஹாய் சொல்லுங்க. சாந்தகுமார் வந்து இன்னும் இருக்காரு, வெளில வரல. சாந்தகுமார் உருவானதுக்கு காரணம் வந்து 100% வந்து அரவிந்தனுக்கு தான் அந்த தேங்க் பண்ணி. ஏன்னா ஒரு நடிகன்கிட்ட அதை வாங்குறது இருக்குல்ல, நான் அப்பப்போ எங்கேயாவது ஓவர் டூ பண்ணிவிடுவேன், இல்லை கம்மியாக பண்ணிவிடுவேன். அதை தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ் ஓடிட்டே இருக்கும். பணம் ரெடி பண்ணும், அத்தனை பேர் நம்மளை நம்பி வந்திருக்காங்க, இந்த ஸ்ட்ரெஸ் ஒன்று ஓடிட்டே இருக்கும். அது அப்பப்போ வெளியே போகாத உள்ளவா சாந்தகுமாருக்குள்ளவான்றது வந்து அது வந்து சாந்தகுமார் பேர் எதுக்கு? இந்த கேரக்டர் வந்து இப்படி வைலன்ஸ் பண்ணுறதுனால சாந்தகுமார்? இல்லை சூப்பர். நைட் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், இந்த கேரக்டர் பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னும் போது எதிர்ச்சியாக நண்பர் திருப்பதின்னு சொல்லிட்டு அவர் சினிமாவில் இணை இயக்குனர், இப்போ நடிகராக போகிறாரு. இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த முத்தம் கொடுக்குற ஆட்டோ சீன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அவர் வந்து இந்த படத்துக்கு வெளியே நிறைய சப்போர்ட் பண்ணுவார். திருப்பதி ராஜா அவர் பேர். அவர் வந்து அவ்வளோ எதர்ச்சியா இப்படி தான் ஒரு படம் இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் டக்குன்னு ஸ்பான்டினியஸாக போடுவார். ஐயா இந்த கேரக்டருக்கு பேர் சாந்தகுமார்னு வைக்கலாம். ஐயோ நல்லா இருக்கையா, சூப்பராக இருக்கையா. ஆமாங்க, அட்ராசிட்டி பண்ணிட்டுருக்கான் சாந்தகுமார். இங்கே காந்தின்னு வச்சுருப்பாங்களே, அது மாதிரி சாந்தகுமார் வைக்கலாம். அவர் செலக்ட் பண்ண பேர் தான் சாந்தகுமார். அந்த பேரும் வந்து நல்லா கரெக்டாக உட்காந்துருச்சு. ஆமாம், கரெக்டாக. தேட்டர் விட்டு வெளியே போகும்போது சிலர் வந்து சாந்தா அப்படின்ட்டு போனாங்க. ஓகே, சந்தோஷம். அப்புறம் இந்த மணிக்கணக்கு சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஹவர் கணக்கு. அதுவும் அந்த டீட்டெயில், அந்த 10 மணி நேரம் அந்த கணக்கு ஒன்று. இப்போ அவர் ஸ்டேஷன்லேருந்து பொண்ணு காணாமல் போய் 6 மணி நேரம் ஆச்சுன்னு அவர் போவார். மணி 12 இருக்கும். 3 மணிக்கு அவர் அங்கே போகும்போது டைம் அங்கே மாறும். அந்த கணக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஒரு கிராஃப் வந்து கரெக்டாக நமக்கும் ஆடியன்ஸுக்கும் புரிஞ்சிச்சு. ஓகே, இது இவ்வளோ டைம் ஆயிருக்கு, 1 மணி நேரம் முடிஞ்சிருக்கு, இங்கே வருது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் கிளைமேக்ஸ் நெருங்க வந்து அந்த ஐயா கிட்ட நீங்கள் பேசும்போது அவர் சொல்கிற இது வந்து அது நீங்கள் அதுவும் டீட்டெயிலாக நான் எடுத்துக்கிட்டேன். என்னென்னா பக்கத்தில் அந்த தீப்பொறி வந்துட்டு இருக்கும். இவரோட அப்பா தான் அது. இல்லை நான் இங்கே சொல்கிறேன், சுடுகாட்டில் சொல்கிறேன். சுடுகாட்டில். ஓகே சாரி. இந்த இவர் அப்பாவும் நடிச்சிருக்காரு. எந்த கேரக்டர் அது? சுடுகாட்டுக்கு வந்துருவோம். அவரோட அப்பா எங்களுக்கு சேலத்துல ஷூட்டிங்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. ஆள் இல்லை, பார்த்துட்டே இருந்தேன். நான் தான் காஸ்டிங் ஃபுல்லா பார்த்துட்டே இருந்தேன். எங்க அப்பா தூக்கத்துல இருந்தார். இதே மாதிரி கேமரா மேன் இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. நல்லா அடிச்சாரு, நல்லா பண்ணாரு, நல்லா பண்ணியிருந்தார். காஸ்டிங் வரல அந்நேரத்துக்கு. 10 மணிக்கெல்லாம் ஷூட் முடிச்சு ஒன்று அனுப்பிச்சிருவோன்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்தோம். ஆனா காலங்காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சோம். அவன் திரும்பி பார்த்தா ஆள் இல்லை. அப்புறமேட்டு அவரை கூப்பிட்டு அவன் பால் பொண்ணு ஓடிட்டான். நல்லா இருந்துச்சு. அது பாலத்தில் வந்து நீங்கள் ஒரு காட்சியில் வந்து சூசைட் பண்ண போகும்போது அங்கே ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் மாதிரி வச்சுருப்பீங்க, எல்லாரும் கீழே க்ளவுடில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து நார்மலாக படம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிராஃப் மாதிரி நம்ம வேற எங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக அது நல்லா அமைஞ்சு. அது ஸ்பாட்லேயே டேரக்டர் சொல்லுவேன். டேரக்டர் வந்து எப்படின்னா ரொம்ப சீரியஸான ஆள் வெளி உலகத்துக்கு, பட் உள்ளே வந்து ரொம்ப காமிக்கலாக, அதாவது பழகுனா பயங்கர ஜாலியான பர்சன். ஃப்ரெண்டு தான் அரவிந்த். அவருக்கு வந்து அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் அங்கங்கே சேர்க்கறது சூப்பராக பண்ணுறோம். ஸ்பாட்டில் ரைட்டிங்லேயும் அது இருக்கும். அதை தாண்டி ஸ்பாட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து க்யூட்டாக ஆட் ஆன் பண்ணி விட்ருவார். அது நல்லா இருக்கும். அது அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. அங்கேயே சொன்னேன் நான், இது ஒரு மாதிரி ஃபன்னாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதை அந்த முத்தம் கொடுக்குற சீனும் ஆன் ஸ்பாட்டில் பண்ணது தான். அது நீங்கள் டீட்டெயில் பார்த்தீங்கல்ல, ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். இவர் ஒரு இடத்துல பாருங்கள்,
மாடு ஒண்ணுக்கு வாழைப்பழம் கொடுத்துருப்பாரு. ஆமா, அது அவரே சாப்பிடுவாரு. அது எங்களுக்கெல்லாம் கேமரால என்ன பாக்குறோம் பண்றதுன்னு தெரியல. மாடு அடிக்கணுமே. ஆமா, மாடு நீங்க ஊத்தி சரி நம்ம சாப்பிட்டுருவோம். இல்லைன்னா நின்றா திட்டுறாங்க. அந்த மாண்டேஜும் ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க கேக் எடுத்துட்டு போகும்போது பண்ற எல்லா சேட்டையுமே அழகா இருந்துச்சு. மானிட்டர்ல பார்த்துட்டு ஐயா அப்படியே அந்த மாடுக்கு மட்டும் வாழைப்பழம் கொடுங்க, இன்னும் 3வது குவார்டர்ல இருக்கீங்க, இல்லை 4 கூட வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது வந்துட்டாரு. இப்படி உரிக்கிறாரு. ஒண்ணு வேணா நீங்க அதுக்கு ஊட்டி மட்டும் விடுங்கன்ட்டு திடீர்னு ஊட்டி விட்டு அப்படியே கடிச்சிட்டாரு. இவரு எங்களுக்குன்னா சவுண்ட் வந்து தியேட்டர்ல அந்த சீன் வரும்போ பின்னாடி கட் சொல்றாங்க, பின்னாடி கட் சொல்றாரு, கட் சொல்லி எல்லாம்ங்கிறாரு. வேணாம் அப்படியே விடுங்க பார்த்தா ஊட்டி விட்டு திரும்பவும் சாப்பிட்டு திரும்ப ஊட்டி விடுறாரு. சூப்பரான ஷாட். நிறைய பேர் சாந்தகுமார் வந்து பயங்கரமா. இன்னமும் யாராவது இவர் தட்டுல கை வச்சா சாப்பிட மாட்டாரு. எப்படி மாட்டுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்டாருன்னு எனக்கு இன்னமும் டவுட்டா தான் இருக்கு. மனுஷங்களோட தான் பிரச்சனை. பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயம் பேசணும். இப்போது டுவர்ட்ஸ் எண்டுக்கு நெருங்கிட்டோம். ஸோ எண்டில் வந்து சின்ன 2 கேம் மாதிரி ஒன்று பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் படத்தை நீங்களே ஒரு 3 வரியில் வந்து 3 லைன் ஒரு 3 சென்டென்ஸில் ரிவ்யூ பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக கேமரா பார்த்தும் பண்ணலாம், இல்லை என்கிட்ட பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். யார் மாதிரி வேணால் பண்ணலாம், எந்த பேட்டர்னில் வேணால் பண்ணலாம். தெரியல, யாராவது ஒருத்தர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணி காமிங்களேன். ஏன் ரிவ்யூ பண்ணதில்லை இது வரைக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி காமிச்சிங்கன்னா அது மாதிரி பண்ணிடுங்க. உங்களுக்கு தான் சிக்னல் வரும். ஆமாம், ஃபேன்ஸ் கூட்டம் ஜாஸ்தி. படத்தில் சாந்தகுமார் சாந்தமாகவே இல்லை, ஆனால் படத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சாந்தமாக. ஸோ இந்த மாதிரி இதாவது நமக்கு ரிவ்யூ அண்ணன் இருந்தவங்க அண்ணன் வாங்க. இல்லை சார், நீங்கள் தான் இதுக்கு இந்த கதைக்கே விதை. நீங்கள் சொல்றது நல்லா இல்லை, நீங்கள் ஆடியன்ஸ்ட்டு ஏதாவது படத்தை பற்றி சொல்லலாம், அப்படியே சொல்லிடுங்க. படத்தை ஏன் பார்க்கணுன்னு ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா. குட் டே பாருங்க. அன்றாடம் நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ரத்தமும் சதையுமாக வந்திருக்கு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நாங்களே படம் பண்ணிட்டு நாங்களே சொல்கிறது சரியாக இருக்குது. ஆனால் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கிறது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், நீங்கள் ஆடியன்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ரிவ்யூ படத்தை குட் டே படம் எல்லாரும் தேட்டரில் வந்து ஏன் பார்க்கணுன்னு சொல்கிறோன்னா, சின்ன சின்ன சவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. கதவை மூடுறப்போ ஒரு சவுண்டு, கதவை மூட்டி ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் ஒரு சவுண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ எல்லோரும் படம் பாருங்கள். எங்கள் எல்லாரோட ஒட்டுமொத்த உழைப்பு. ஸோ உங்களோட அன்பும் லவ்வும் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வராது என்னன்னு சொல்கிறது தெரியல, வரல கிட்ட. சரி, ஓகே. நீங்கள் சார் குட் டே தயவு செஞ்சு தான் தேட்டரில் பாருங்கள், தேட்டரில் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன படங்கள் ஓடிடி வந்துட்டு இது நல்ல படம் தேட்டர்லேயே பார்த்துருந்துருக்கலாம், எங்கள் கவனத்துக்கு வராமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு இதுவும் இல்லை. பொதுமக்களுக்கு கேட்டுக்கிறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு சின்ன படங்கள் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அவங்க தட்டு வரைக்கும் உணவு எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதை நீங்கள் ஒரு வாய் வச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் மேலும் சாப்பிட்லாம். நீங்கள் அதை வந்து ஒரு டவுட்டாகவே இருக்க வேண்டாம். சின்ன படங்கள் தயவு செஞ்சு, எங்கள் படம்னு இல்லை எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு இது என்னென்னா, இப்போ நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்க விட்டுருந்தா, உங்களுக்கு மாறி மாறி கேட்கணுன்னு இருந்தாலும், இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் சொல்லணுன்னு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். நான் நிறைய பேருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணோம். என் நண்பர்கள், என் டீமில் முக்கியமாக இருந்த 10 பேர், அதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. இதில் ஜனனி பாப்பான்னு ஒரு குட்டி குழந்தை நடிச்சிருக்கும். அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க் பண்ணேன். ஏன்னா அந்த குழந்தை காலைல 5 மணிக்கு நடிக்கணும், தூங்கணும். அதனால் அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை கூட விளையாடிட்டு அவங்க தூங்க மாட்டாங்க. அந்த குழந்தை கரெக்டாக 5 மணிக்கு ஸ்பாட்டில் தூங்கணும். ஸோ அந்த இடத்துல அந்த அப்பா அம்மா கொடுத்த டெடிகேஷன், உழைப்பு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணேன். அப்புறம் சின்ன சின்ன நடிகர்கள், ரொம்ப முக்கியமான நடிகர்கள் வந்து இந்த பெரிய கேரக்டர் அவங்கள பண்ண வைக்கணும்னே கூப்பிட்டு பண்ண வச்சோம். பரத் நெல்லையப்பன் சார் அந்த கம்பெனி ஓனராக பண்ணியிருப்பார். அக்னி அவர் வந்து அந்த மேனேஜராக பண்ணியிருப்பார். மகாலிங்கம் சார் அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணி, திருப்பதி ராஜா ஒரு நல்ல நடிகராக வர வேண்டியவர், கண்டிப்பாக வருவார் அவர். அவரையெல்லாம் வந்து நான் இந்த படம் இல்லை, நான் வேலை செஞ்ச படங்கள்லேயே வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நடிகர்களை கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டராக பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து பண்ணாங்க. நான் அவங்களுக்கு 10 ரூபா காசு கொடுக்கல, அவங்க டிக்கெட் போட்டு வந்துடுவாங்க, வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சேலத்தில் சக நடிகர்கள் சின்ன சின்ன கேரக்டர் வந்து எங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்து அவ்வளோ நடித்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். பூர்ணாவோட அப்பா எங்களுக்கு சேலத்தில் அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஷூட்டிங் நடக்கிறதுன்றது ஒருத்தர் நினச்சா ஷூட்டிங் பண்ண முடியாது, அதுக்கு பின்னாடி 100 பேர் வேலை செய்யணும். அதில் மெயினாக பூர்ணாவோட அப்பா ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க், மணிமாறன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க் பண்ணோம், ஃப்ரான்சிஸ், இப்படி அந்த டீம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து என் படத்தோட வந்து ஷூட்டிங் நின்றுச்சு ஒரு 6 நாள் பேட்டா கொடுக்காம. சின்ன படங்கள் ஷூட்டிங் நிற்கிறதுன்றது மிகப்பெரிய மன உளைச்சல். நான்லாம் வந்து கையில் இந்த ஃபோன்லாம் அடித்து உடச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பணம் வரல. அன்றைக்கி வந்து மயில் வாகனன்
அவர் வந்து கேஃபர் இந்த படத்தோட. அவரும் மேனேஜர் சேகரும் எல்லாருக்கிட்டையும் அவங்க கூப்பிட்டு உட்காந்து பேசி ஜனா கேமரா அசிஸ்டன்ஸ் இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்ச ரூபா பெண்டிங் இருக்குது. ஷூட்டிங் நடக்கணும். ஷூட்டிங் நிறுத்திட்டு எல்லாம் கிளம்பலான்னும் போது டீமே வெடிச்சு போய் உட்காந்துட்ருக்கோம். அன்றைக்கி இவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து எங்கள் படத்தை மேலே நம்பிக்கை வச்சு, ஐயா நீங்கள் அப்புறம் கொடுங்க, ஷூட்டிங் நடத்துவோம் அப்படின்னு முடிவெடுத்து. ஏன்னா அதில் பெப்சியில் அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, இத்தனை நாள் கொடுக்கலன்னா ஷூட்டிங் போகக்கூடாது. இன்னொன்று சின்ன படங்களில் அவங்க எங்களை நம்பினதை விட இந்த படம் நல்லா வந்துட்டுருக்குன்ட்டு இந்த படத்து மேலே வச்ச நம்பிக்கை இருக்குது இல்லையா. ஷூட்டிங் இது பண்ணலன்னா நாங்கள் உட்காந்துருக்க மாட்டோம் இங்கே. ஸோ மெயினாக மயில்வாகனன், சேகர் மேனேஜர் இவங்க 2 பேரும் எடுத்த முடிவு தான் அன்றைக்கி எங்கள் எல்லாத்தையும் கைப்பிடிச்சி. ஏன்னா அன்றைக்கி எங்கள் டீமில் எல்லாருமே அங்கே ரொம்ப அப்செட் ஆகிட்டோம். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். சக நடிகர்கள், இந்த படத்துக்கு பின்னாடி நண்பர்கள், மச்சான் 20,000 இல்லடா போட்டு விட்றா, 50,000 இல்லடா போட்டு விட்றா, 1 லட்சம் இப்படி பண்ண நண்பர்கள் நிறைய பேர், அவங்களுக்கு ஒரு பெரிய இதை தேங்க் பண்ணணும். இந்த படம் ஓவராலாகவே நடந்ததுக்கு காரணம் வந்து கோஸ்ட் கார்டு டிஐஜி ரவி சார், எங்களோட காட்ஃபாதர்னே சொல்லலாம். எங்கள் டீம் எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் முன்னின்று நடத்துறது. எங்கள் அப்பாக்கள் கூட எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை விட்டுருவாங்கன்னு தெரியாது. அவர் வந்து நிறைய இடத்துல கூப்பிட்டு போயிட்டு என்னை நம்பி உங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி இந்த படத்தை நடத்தின அவர். தீபக் ராஜு என்னோடய ஃப்ரெண்ட், ஒவ்வொரு வாட்டி பாவம் அவரும் கஷ்டத்தில் தான் இருப்பார். பிஸ்னஸ் மேன், அவர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் வந்து கஷ்டம்னும் போதெல்லாம் எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு யாருக்கிட்டையாவது, ஏன்னா நாங்கள் போய் சினிமாக்காரன் காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து நான் கொடுத்துட்றேன், இங்கே 1 லட்சம் வாங்கி கொடுறேன், 2 லட்சம். அப்படி கோஸ்ட் கார்டு ரவி, டிஐஜி ரவி சாரும் தீபக் ராஜுவும் இல்லைன்னா நாங்கள் வந்து ஃபினான்ஷியலி ஓடி இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி வரைக்குமே அது நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அங்கங்கே எனக்கு கையெழுத்து போட்டது இவங்க 2 பேர் தான் நிறைய இடத்துல. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ நீங்கள் யாருக்காவது தேங்க் பண்ணணும். தேங்க்ஸ் அவர் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்? தேங்க்ஸ் பண்ணணுன்னா எங்கள் ப்ரொடியூசர் பிருத்திவிராஜன் ராமலிங்கம் தான். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து நான், என்னோடய ஃப்ரெண்டு இயக்குனர் அரவிந்தன், இவர், அப்புறம் இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு படம் கேமராமேன் மதன் குணதேவ் அண்ணன், நாங்கள் எல்லாமே எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் டெபியூ தான். நாங்களாம் வந்து 10 வருஷம் 12 வருஷம் இந்த உப்மா சினிமான்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படங்களில் போயிட்டு சம்பளம் தர மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க, நமக்கு ரெஸ்ட்டும் கிடையாது, மதிப்பும் கிடையாது, ரெஸ்பெக்ட் கிடையாது, நம்ம டேலண்ட் வந்து எக்ஸ்போஷருக்கான ஒரு ஸ்பேஸும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் எங்கேயாவது ஒரு நாள் உடஞ்சி வெளில சின்னதாக ஒரு துரும்பு மாதிரி தெரிஞ்சிட மாட்டோமா, சின்னதாக ஒரு ப்ரீத்திங் கிடைக்காதா அப்படின்னு ஊரை விட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செட்டில் ஆகி அவன் குழந்தையோடு. ஆனால் நாங்கள் இன்னமும் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் படிக்கட்டு எடுத்து வைக்கிறோன்னா உண்மையாலுமே இவர் தான். ஏன்னா இவர் ஒரு எனர்ஜி தான் எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பேரும் முன்னாடி உட்கார வச்சுருக்கு. இவர் எங்கேயாவது டவுன் ஆயிருந்தாருன்னா எங்களால் கண்டிப்பாக வெளில வந்திருக்க முடியாது. இவரோட ஒரு எனர்ஜி தான். ஏன்னா ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தர் விலகி போனாங்க. படம் வந்து ஒரு சில கடினமான சூழ்நிலையெல்லாம் வரும்பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறை விலகும் பொழுது, ஆனால் இவர் ஒருத்தர் வந்து இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு போவார். அது எனக்கு என்ன ஆகும்னா பின்னாடி நின்றுட்டு எனக்கு முன்னாடி சில 2-3 தடைகள் இருக்கும், இவங்களை தாண்டி தான் நம்ம அங்கே போகணுமே அப்படின்ட்டுன்னு. அப்புறமேட்டு நானும் இல்லை வேண்டாம், அவருக்கு ஒரு கையாக இருக்கணும் கண்டிப்பாக, அது பின்னாடி என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டுன்னு எனக்கு இவர் எனர்ஜி பார்த்து தான் எனக்கு ஒரு பிரமிப்பு. ஏன்னா எந்த ஒரு கட்டத்துலேயுமே உண்மையான சொல்லப்போனால் ஒரு 5-6 பேரோட, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், தெரியாமல் நிறைய பேர் இருக்கும், 5-6 பேரோட வாழ்க்கை இவரால் தான் உண்மையாலுமே ஆரம்பிச்சிருக்கு. அது சரியான ஒரு பாயிண்ட்டாக தான் பார்க்குறேன். இவர் உட்காந்துருந்தாருன்னா, ஏன்னா எங்கள் வீட்டில் கிடைக்கிற எனக்கு ஒரு சின்ன மதிப்பு கூட இவர் மூலியமாக தான். இல்லைன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி தேங்க் பண்ணணும்னா என் தலைவனுக்கு. அப்புறம் ஜீவாவோட ஆக்டிங் வந்து எனக்கு சொல்லணும் என்னென்னா, பிரித்திங்கரா தேவியோட இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து பண்ணது. ஒரு எஸ்ஐ, அவங்க தருமபுரி எஸ்ஐ, அவங்க திருநங்கை, அவங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து அது வந்து ஒரு லேடி போலீஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இல்லை அது வந்து ஏன் நம்ம வந்து ஒரு திருநங்கையாக நம்ம வைக்கலாம் அப்படிங்கும்போது நாங்கள் 2-3 திருநங்கை கிட்ட பேசினோம். நான் தான் பேசினேன் அவங்கக்கிட்ட, 2-3 திருநங்கை கிட்ட பேசினேன். அப்புறமேட்டு தான் எங்களுக்கு வந்து ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார், இந்த மாதிரி தர்மதுரையில் ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருந்தது. ஆனால் இவங்க வந்து பேசும்போது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஐயோ உங்களது ரொம்ப பெண்மையாக இருக்கே உங்களது, ஆனால் இது ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குன்னு. ஆனால் இன்னமும் ஃப்ரேமில் அவங்க என்ட்ரி கொடுக்குற ஒரு ஃப்ரேம் இருக்கும், அடித்து முடிச்சுட்டு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துட்டு நிற்பாங்க, சூப்பராக இருக்கும். இன்னமும் இவர் ஷூ எடுத்து கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு லுக் ஒன்று விடுவாங்க. இன்னமும் நான் அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது அவன் என்னடா பண்ணுற, இது வரைக்கும் நீ பண்ணது பத்தாதாடா, இன்னும் என்னடா ஜோப்லேருந்து எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷட்டிலாக பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு அப்புறமான ஒரு டீட்டெயிலிங் வந்து நான் வந்து இவர்கிட்ட பார்த்தேன். விஜய் முருகன், நம்ம ஆர்ட் டைரக்டர் ஐயா, அவர் விஜய் முருகன் சார் இருக்கார், அவரு சூப்பர். இன்ன வரைக்கும் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார்.
அவரும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணாப்புல. அந்த மாதிரி படத்தில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள், அவங்களாம் சப்போர்ட் பண்ணலன்னா படம் முடிஞ்சிருக்காது. அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும், எல்லாருக்குமே, ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஸோ உங்களுக்கு எனக்கு நன்றி மீறி வாழ்த்துக்கள் தான். நண்பன் முதல் பயணம் தொடங்கியிருக்காப்புல, நண்பர்கள்லாம் நிறைய இருக்குது. சின்ன ஒரு ஸ்டார்டிங் தானே, அதனால் என்னென்னா தொடக்கமே ஒரு அருமையான தொடக்கம். அதனால் போல்டாக அடுத்தடுத்து நிறைய இருக்குது. ஒரு வைகரை சூரியன் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த உச்சத்துக்கு சூரியன் போகும். அதனால் இது ஒரு தொடக்கம் தான், நமக்கு நல்ல தொடக்கம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தான் அந்த வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்? எனக்கு எங்கள் படத்தில் எல்லாருமே தான், எங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர், எங்கள் கூட கேமராமேன்ஸ் மதரன் தான். அவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லணும். நிறைய இடத்துல பைக் ஓட்டும் போதெல்லாம் அவர் எனக்கு ரொம்ப விஷயம் நான் ரொம்ப கட் பண்ணுவேன்னா விழுந்துருவேன். அவர் தான் எனக்கு நல்லா பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே எங்கள் டீமில் இவருக்கு அவருக்குன்னு சொல்ல முடியாது, எங்கள் குட் டே ஃபேமிலி எல்லாருக்கும். படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ண ரிவ்யூவர்ஸ், உங்களுக்கு சோஷியல் மீடியா சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும், ஜீவாவை தனியாக என்ன பேர் சொல்லிலாம் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக ட்ரெண்ட் மியூசிக் எங்கள் கூட கடைசி வரைக்கும் இருந்து எங்களை மேலே 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 போஸ்ட் போட்டு எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கள் குட் டே ஃபேமிலி சார்பாக உங்கள் ட்ரெண்ட் மியூசிக் ஒரு பெரிய நன்றி. சோஷியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம டுவார்ட்ஸ் என்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். ஒரே நிமிஷம், ஒரு ஏடிஎம் மட்டும் கூப்பிட்டு. கண்டிப்பாக கூப்பிடு. இவங்க தான் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர். வேதா எங்கள் எல்லாருக்கும் அப்டேட் கொடுக்குறது எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குட் டே ஃபேமிலியை பற்றி நிறைய விஷயம் உங்களோட சேர்ந்து பேசணும். இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு டைம் கொடுத்து எங்களோட சூப்பராக கொண்டு போனீங்க. ஸோ எங்களை பார்த்து நீங்கள் தொடர்ந்து எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ட்ரெண்ட் மியூசிக்கில் வர எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வெளிப்படுவது எங்கள் குட் டே ஃபேமிலி. குட் டே. ஸோ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட எபிசோட நம்ம வென்யூ பார்ட்னரான ஃபாஸ்டா பீஸா. ஸோ இவங்களுக்கு வந்து சென்னை, பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர்னு 13+ பிரான்ச்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 8 ஃபுட் ட்ரக்ஸும் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக இவங்ககிட்ட 10 inch பீஸா வேறு வந்திருக்கு. ஸோ மறக்காமல் இவங்க பீஸாவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.